வணக்கம். தீவிரமான இனவாத கொள்கையை பின்பற்றும் பிரிவினரும் பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டுள்ளவர்களும் மத தீவிரவாதிகளும் தான் வங்கதேசத்தில் இப்போதுள்ள இடைக்கால அரசை வழிநடத்துகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக பெருமளவிலான மாணவர்களும் உள்ளார்கள். மாணவர்களின் மனங்களில் இனவாதத்தையும் மத வெறியையும் திணிக்கும் பேராசிரியர்களும் உள்ளார்கள். அத்தகைய ஒரு பேராசிரியர் கூறியுள்ள மிக தீவிரமான ஒரு விஷயத்தை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். அதாவது, பாகிஸ்தானிடமிருந்து JF-17 போர் விமானங்களை வாங்க வேண்டும் என்று முதலில் கூறியுள்ளார் அந்த பேராசிரியர். அது மிகவும் சக்தி வாய்ந்த விமானம் என்றும் அவர் கூறியுள்ளார். அவ்வாறு அந்த விமானங்களை வாங்கிய பின்னர் இந்தியாவில் உள்ள பிரிவினைவாதிகளை ஆதரிக்க வேண்டும் என்று கூறுகிறார் அந்த பேராசிரியர். அவரது அந்த முட்டாள்தனமான அறிக்கையை இந்தியாவில் உள்ள பெரும்பாலான ஊடகங்கள் ரிப்போர்ட் செய்துள்ளன. அவரது நோக்கம் வடகிழக்கு மாநிலங்களை குறிவைப்பதாகவே உள்ளது. இந்தியா எப்போதுமே வடகிழக்கு மாநிலங்களை மிகுந்த கவனத்துடனே கையாள்கிறது என்பது தெரிந்த விஷயம்தான். வடகிழக்கு மாநிலங்களில் பிரச்சனை மோடி அதிகாரத்திற்கு வந்த பின்னர் உருவானது அல்ல. அது ஆரம்பம் முதலே தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைதான். அத்தகைய வடகிழக்கு மாநிலங்களில் ஓரளவுக்கு அமைதி நிலவி வந்தது சமீப காலத்தில். அங்கு இராணுவத்தின் இருப்பு அளவை குறைத்ததே கூட நரேந்திர மோடி ஆட்சியில்தான். இராணுவத்தை பின்வாங்க வேண்டுமென்று அங்குள்ள மக்கள் பதிற்றாண்டுகளாக போராடி வந்தார்கள். காங்கிரஸ் காலத்தில் இராணுவத்தை பின்வாங்கி இருக்கவில்லை. ஆனால் மோடி வந்த பின்னர் அங்கு ஓரளவுக்கு அமைதி ஏற்பட்ட நிலையில் இராணுவம் பின்வாங்கப்பட்டது. காங்கிரஸ் ஆட்சி ஆனாலும் பாஜக ஆட்சி ஆனாலும் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் வடகிழக்கு மாநிலங்களில் எப்போதும் பிரச்சனை இருப்பதுண்டு. அங்கு பிரிவினைவாதம் வேரூன்றி போய் உள்ளதை மறுக்க முடியாது. ஜம்மு காஷ்மீரை விடவும் மிகவும் கவனமாக வடகிழக்கு மாநிலங்களை கையாள வேண்டும். அதனால் இப்போது வங்கதேசத்தின் அந்த பேராசிரியர் கூறியுள்ள கருத்து வடகிழக்கு மாநிலங்களை உத்தேசித்து கூறியதுதான். இந்தியா வங்கதேசம் இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவத் தொடங்கிய போதே 7 சிஸ்டர்ஸ் மாநிலங்களை மறந்துவிடுங்கள் என்று பல வங்கதேசிகள் சமூக ஊடகங்களில் பதிவிட்டிருந்தார்கள். வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டுமொத்தமாக குறிப்பிடுவதாகும் 7 சிஸ்டர்ஸ் என்பது. அது குறித்து நாம் சில காணொளிகளை பதிவேற்றியிருந்தோம். அந்த வடகிழக்கு மாநிலங்களில் பிரிவினைவாதிகளை வங்கதேசிகள் ஆதரிக்க முடிவு செய்துள்ளார்கள். அதன் வெளிப்பாடுதான் அந்த பேராசிரியரின் கருத்து என்று புரிந்து கொள்ளலாம். இந்தியாவின் பெருநிலப்பரப்பை வடகிழக்கு மாநிலங்களுடன் இணைக்கும் சிலிகுரி காரிடோர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாகும். நேபாள் மற்றும் வங்கதேசத்திற்கு இடையில் அமைந்துள்ளது இந்தியாவின் இந்த பகுதி. இந்த சிலிகுரி காரிடோரின் அகலம் பெரும்பாலும் 20 கிலோமீட்டர் அளவே உள்ளது. இந்தியாவின் அளவை வைத்து பார்த்தால் இது மிக மிக குறைவான அகலமாகும். அதனால் வடகிழக்கு மாநிலங்களுடனான தொடர்பு மிகவும் குறைவான இந்த பகுதியின் மூலமாகத்தான் அமைந்துள்ளது. கடல் வழியாக வடகிழக்கு மாநிலங்களுக்கு செல்லவும் முடியாது. சிட்டகாங் இந்தியாவின் பகுதியாக இருந்திருந்தால் மிசோரம், திரிபுரா ஊடாக கடல் வழியிலும் செல்ல முடிந்திருக்கும். சிட்டகாங் இந்தியாவின் பாகமாக இருந்திருந்தால் அங்கு ஒரு கடற்படை தளத்தையும் விமான தளத்தையும் எல்லாம் அமைத்து அங்கும் மிக வலிமையான ஒரு நிலையை கொண்டிருக்க முடியும். அதேபோல் சிலிகுரி காரிடோரின் அகலத்தை அதிகமாக்கி இருந்தால் அதுவும் இந்தியாவிற்கு நன்மை அளிப்பதாக இருந்திருக்கும். அத்தகைய சாதகமற்ற சூழல்களை குறிப்பிட்டுத்தான் பிரிவினைவாதிகளும் அவர்களை ஆதரிப்பவர்களும் அச்சுறுத்தும் விதத்தில் கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள். அதனால்தான் இப்போது JF-17 விமானங்கள் வாங்கி பின்னர் பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் அந்த முட்டாள் பேராசிரியர். அவர்களின் நோக்கம் அல்லது திட்டம் மிகவும் தீவிரமான ஒன்றாகும். அதாவது 1971 கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த நிலப்பரப்பை பாகிஸ்தானிடமிருந்து விடுவித்து வங்கதேசமாக மாற்றியது இந்தியா. அன்று பாகிஸ்தானுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருந்த பிரிவினைவாதிகளோ அல்லது சுதந்திர போராளிகளோ ஆன அவர்களுக்கு இந்தியா ஆதரவளித்து அதன் மூலம் வங்கதேசம் என்ற ஒரு புதிய தேசம் உருவாக்கப்பட்டது. அன்றே பாகிஸ்தானிடமிருந்து பிரிய வேண்டாம், பாகிஸ்தானாகவே இருந்தால் போதும் என்ற நிலைப்பாட்டை கொண்டவர்களும் வங்கதேசத்தில் இருந்தார்கள். அவர்களின் தலைமுறையினரும் இன்று அதே நிலைப்பாட்டை கொண்டுள்ளார்கள். அவர்களை பயன்படுத்திக் கொண்டு 71 நடந்ததற்கு பழிவாங்க வேண்டும் என்ற பாகிஸ்தானும் அந்நாட்டின் உளவு அமைப்பும் முயற்சித்து வருகிறார்கள். அவர்களுக்கு அமெரிக்காவின் டீப் ஸ்டேட் உட்பட உள்ள உலகின் இந்திய விரோத குழுக்கள் எல்லாம் ஆதரவளிக்கின்றன. 100% அதுதான் என்று சொல்ல முடியாது, ஆனால் அதற்கு வாய்ப்புள்ளது. காரணம், 71 பழிவாங்கல் என்றால் இந்தியாவை பிளவுபடுத்துவது என்பதுதான் அவர்களின் நோக்கமாக இருக்க முடியும். அதற்கு அன்று இந்தியாவை உருவாக்கி வைத்த வங்கதேசத்தையே பயன்படுத்தி செய்தால் அதில் இரட்டை மதுரம் இருக்கும் என்று நினைப்பார்கள் பக்கிகள். வங்கதேசத்தின் இடைக்கால அரசும் பாகிஸ்தானும் மிகவும் நெருக்கமாக செயல்பட தொடங்கியுள்ளதில் இருந்தே அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது இதன் பின்னில் சீனாவின் ஆதரவும் ஊக்குவிப்பும் இருக்கக்கூடிய வாய்ப்பும் மிக அதிக அளவில் உள்ளது.
வடகிழக்கு மாநிலங்களை பிரித்து தமது பாகமாக்க விரும்பவில்லை வங்கதேசம். மாறாக அங்கு ஒரு புதிய நாட்டை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்கள். இங்குதான் ஷேக் ஹசீனா கூறிய முக்கியமான அந்த விமர்சனம் மிகவும் தீவிரமானதாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா ஷேக் ஹசீனாவை அணுகி அங்கு ஒரு புதிய நாடு உருவாக்க வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்ததாக கூறியுள்ளார் ஹசீனா. அதற்காக சிட்டகாங் உட்பட உள்ள சில பகுதிகளை வங்கதேசத்திலிருந்து எதிர்பார்த்ததாகவும் தெரிகிறது. காரணம், வங்கக்கடலுடன் தொடர்பு இருக்க வேண்டும் என்பதாகும் அவர்களின் நோக்கம். அல்லாத பட்சத்தில் அது ஒரு லேண்ட்லாக் நாடாக அமைந்துவிடும். வங்கதேசம் அதற்கு சம்மதிக்காவிட்டாலும் மியான்மரில் பல பகுதிகள் இப்போதே பிரிவினைவாதிகளின் பிடியில்தான் உள்ளன. இங்குள்ள மாநிலங்களின் அளவுள்ள பகுதி குக்கிகளின் பிடியில் உள்ளது. அங்கு பெருமளவிலான போராட்டங்கள் நடக்கின்றன. ஆனால் இங்கு ஊடகங்கள் அதை குறித்து அதிகம் பேசாத காரணத்தால் தான் நமக்கு அது தெரிவதில்லை. அப்படிப்பட்ட குக்கிகள் வடகிழக்கு மாநிலங்களில் கணிசமான அளவில் உள்ளார்கள். அதனால் அந்த வடகிழக்கு மாநிலங்களை மனதிற்கொண்டுதான் இங்கு குறிப்பிட்ட அந்த முட்டாள் பேராசிரியர் போன்றவர்கள் இத்தகைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள். 71 இந்தியா வங்கதேசிகளுக்கு ஆதரவளித்ததை போன்று இப்போது இந்தியாவிற்கு எதிராக இந்தியாவில் உள்ள பிரிவினைவாதிகளை ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் அவர் கூறியதன் பொருளாகும். அப்படியாகும்போது சிலிகுரி கோரிடோரில் ஊடுருவவும் அவர்கள் நினைப்பார்கள். அதன் மூலம் சிக்கிம் மற்றும் அருணாச்சல் பிரதேசத்தையும் தனிமைப்படுத்தலாம் என்று அவர்கள் நினைக்கக்கூடும். சிக்கிமும் அருணாச்சல் பிரதேசம் சீனாவின் 5 விரல் கொள்கையின் பாகமாக உள்ள பகுதிகளாகும். அதனால் சிக்கிம் மற்றும் அருணாச்சல் பிரதேசத்தில் கண் வைத்துள்ள சீனாவின் உதவியும் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள் அந்த பன்னாடைகள். சீனாவும் அத்தகைய ஒரு கணக்கில் அவர்களுக்கு ஆதரவளிப்பதாக கூறியிருக்கலாம், அல்லது சீனாவை அவர்களை தூண்டிவிட்டிருக்கலாம். இதெல்லாம் அறிவில்லாத பன்னாடை குணம் படைத்த சிலரின் நிறைவேறாத ஆசை மட்டும்தான். உலகின் 4வது வலிமையான இராணுவமாக உள்ளது இந்திய இராணுவம். உலகிலேயே அதிக இராணுவ வீரர்களை கொண்ட 2வது பெரிய இராணுவமாக உள்ளது இந்திய இராணுவம். அதே நேரம் சீன இராணுவத்தை போல் அல்ல இந்திய இராணுவம். இன்றைய நிலையில் இந்திய இராணுவம் எவரையும் இடித்த இஞ்சியை போன்று ஆக்கிவிடும் என்பதை உலகமே அறிந்து கொண்டுள்ளது 2020 பிறகு. எல்லையில் இந்திய இராணுவ வீரர்களின் போராட்ட வீரியத்தின் முன் உலகின் முன்னணி இராணுவங்களை தாக்குப்பிடிக்க முடியாது என்ற நிலையில் இங்கு வசனம் பேசும் வங்கதேசிகளும் பிரிவினைவாதிகளும் எப்படி தாங்குவார்கள் இந்திய இராணுவத்தின் அடியை? அதனால் அவர்கள் ஆசைப்படுவார்கள், இணையத்தில் எழுதுவார்கள் என்பதை தாண்டி எதுவும் நடக்கப் போவதில்லை என்பதுதான் உண்மை நிலவரமாகும். அவர்கள் என்னதான் கனவு கண்டாலும் இந்திய இராணுவத்தின் மன வலிமையும் கை வலிமையும் போராட்ட வீரியமும் அவர்களை நெஞ்சை பிளர்ந்து நெருப்பில் பொசுக்கிவிடும் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையா, அல்லது புரிந்து கொண்டிருந்தாலும் தாங்கள் பன்னாடைகள் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக அவ்வாறு நடந்து கொள்கிறார்களா என்பது தெரியவில்லை. இந்தியாவிடமுள்ள ஆயுதங்கள் மட்டுமல்ல நமது வலிமை, நமது வீரர்கள்தான் மிக பெரும் பலமாகும். 20 பாகிஸ்தான் இராணுவத்தினருக்கு ஒரு இந்திய வீரர் என்றும் 100 வங்கதேசி இராணுவத்தினருக்கு ஒரு இந்திய வீரர் என்றும் கணக்கிடலாம். அதை சரியாக புரிந்து கொள்ளாத முட்டாள்கள்தான் JF-17 விமானத்தை வாங்கி அதை வைத்து இந்தியாவிற்கு சொரிந்து கொடுக்கலாம் என்று நினைப்பார்கள். இந்தியா நினைத்தால் 24 மணி நேரத்திற்குள் துடை தெரிய முடிந்த நாடுதான் வங்கதேசம். ஆனால் இந்தியா போரை விரும்பாத நாடாக இருப்பதாலும் சர்வதேச சட்டத்திட்டங்களுக்கு மதிப்பளிப்பதாலும் போரின் விளைவுகளை பற்றிய புரிதல் இருப்பதாலும் தான் அதை செய்யவில்லை. நமது முதன்மையான நோக்கம் 2047 வளர்ச்சியடைந்த நாடாக மாற வேண்டும் என்பதாகும். அதனால்தான் இந்தியா போர்களை தவிர்க்கிறது. ஆனால் இனிமேல் வங்கதேசிகள் நம்மை போரில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கினால் வங்கதேசத்திற்குள் இந்தியாவின் நுழைவு கட்டுக்கடங்கா காட்டாற்று வெள்ளம் போல் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சிட்டகாங் மட்டுமல்ல, முழு பகுதியும் இந்தியாவின் கையில் இருக்கும். அவர்கள் அவ்வப்போது ஒரு குறைவாக பேசும் சிலிகுரி கோரிடோரின் அகலம் வங்கக்கடல் வரை விரிவடைந்திருக்கும். இதுவரை உள்ள பாடங்களின் அடிப்படையில் இனி என்ன தேவையோ அதை பிடித்துவிட்டுத்தான் இந்தியா நிறுத்தும். அதனால் இந்தியாவை அதிகம் சீண்டாமல் இருப்பதே வங்கதேசத்திற்கு நல்லதாக இருக்கும். வங்கதேச விஷயத்தில் அமெரிக்காவின் டீப் ஸ்டேட்டிற்கு ஆர்வம் இருக்கும். அவர்களை பொறுத்தவரை அங்கு ஒரு குக்கி தேசத்தை உருவாக்க வேண்டும் என்பது அவர்களின் விருப்பமாக இருக்கும். சிக்கிமும் அருணாச்சல் பிரதேசம் கிடைக்க வேண்டும் என்பது சீனாவின் ஆசையாக இருக்கும். இந்தியாவிற்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பது பாகிஸ்தானின் ஆசையாக இருக்கும். வங்கதேசத்தில் உள்ள பிரிவினைவாதிகள் இந்தியா மீது வெறுப்பு கொண்டுள்ளார்கள். எனவே இந்த விஷயத்தில் 4 எதிரிகள் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4 எதிரிகளை புரிந்து கொள்வதோடு 5வதாக உள்ள மிகப்பெரிய எதிரியை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது உள்நாட்டில் உள்ள இந்திய விரோதிகளாகும். வடகிழக்கு மாநிலங்கள் மட்டுமல்ல, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியாவிற்கு உள்ளே இருக்கும் பிரிவினைவாதிகள் 5வது எதிரிகளாவார்கள். அதனால் இந்த விஷயத்தை நரேந்திர மோடி அரசு மிகுந்த கவனத்துடன் கையாளும் என்பதில் சந்தேகமில்லை.
இந்தியாவிடம் ஒரு போருக்கு வங்கதேசமோ பாகிஸ்தானோ என்று எந்த ஒரு நாடு வந்தாலும் அது அவர்களின் அழிவுக்கான ஒரு போராக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரம் நமது நாடு முடிந்தவரை போர்களை தவிர்க்கவே முயற்சிக்கும். இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம். ஜெய் ஹிந்த்.